நம்ம வந்து போன வீடியோலயே சொன்னோம் என்னன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. நம்மளோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண உடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? பயோனோவா. பயோனோவான்றது இதுவும் லிவேத்தான் மாதிரி ஒரு சி மான்ஸ்டர் தான். ஆனால் எனக்கு ஆனால் லிவேத்தானோட இந்த பயோனோவா வந்து எனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை. ஆனால் எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், இது ஒரு கதை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப கரெக்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி சாமி வந்துடுவாங்க பிரிச்சிடுவாங்க அப்படி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் லாஜிக்காக இருந்தது. இது வந்து கொஞ்சம் ரியலாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட்னா இருந்தது. அதே மாதிரி இந்த லிவேத்தான் மாதிரி இதுவும் ஒரு சி மான்ஸ்டர். இதுவும் வழக்கம் போல மித்தாலஜியில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ தான். இனிமேல் இந்த டிராகன்ஸை பற்றி எனக்கு ரொம்ப சர்ச் பண்ணுறது என்னன்னே தெரில, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை வச்சு படித்ததில் என்ன தெரிஞ்சிங்கன்னா, நான் என்ன நினச்சேன், இந்த மாதிரி இந்த லிவேத்தான் வந்து வந்து இந்த மாதிரி எல்லாரையும் சாப்பிட்றோம், நல்லவங்களை மட்டும் எவனுக்கு அமிச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் அப்படி இல்லை. எனக்கே இதோட என்னடா அப்படியா இல்லையா அப்படி இருக்கு. ஆனால் உண்மையாக அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கடவுள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த மாதிரி லிவேத்தான் வந்து எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக தோணும். அது எல்லா மக்களையும் போட்டு தள்ளிடலாம்டா அப்படி தோணுமா அதுக்கு. ஆனால் கடவுள் வந்து என்ன பண்ணுவாராம், அது கெட்டவங்களை மட்டும் நீ இவங்களை மட்டும் போட்டு தள்ளிட்டுருப்பா தம்பி, இவங்களா நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிடுவாராம். அதுதான் புரியுதுங்களா? எனக்கு இது என்ன கரெக்டாக உண்மையான தெரில. பட் எனக்கு வந்து இதில் கொஞ்சம் உடன்பாடு இருக்குதான். இதுவும் இந்த மிட்டாலஜிலலாம் இருக்கிறதுனால தான் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போது தான் இதோட பிக்சர்ஸ்னா பாருங்கள். பாருங்க பிக்சர்ஸ். எனக்கு இது எல்லா பிக்சர்ஸ்லையும் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, இது வந்து மூன் கூட இருக்குது பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்னடா இது, எல்லா பிக்சர்ஸுமே மூன் கூட இருக்குது, அதாவது நிலவு கூட இருக்குது அப்படின்னும் போது நீங்களே கொஞ்சம் நினைப்பீங்க, ஒரு வேளை இந்த கதை வந்து மூணில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இந்த கதை வந்து மூணு பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா பிக்சர்ஸுமே மூன் கூட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? என்னால் நம்ப முடியல, என்னன்னா இது எல்லா பிக்சர்ஸுமே மூன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. நான் முதல்ல பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் கண்டென்ட்டை படித்தேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குது போல். ஆனால் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த கதையை. அதே மாதிரியே இந்த மூணோட கதையை வந்து நான் தான் சொல்ல போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்கும், நீங்கள் பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு கதையை வச்சுருக்கேன். இந்த ஒரு பிக்சர்ஸும் பாருங்கள். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து சி தான். ஓகேங்களா? இந்த சி மான்ஸ்டர் வந்து எப்படி நிலாவுக்கு போவோம் அது நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? அந்த ட்விஸ்ட்டை வந்து நான் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே சொல்கிறேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இது. அதே மாதிரியே இன்னொன்று, இது வந்து இந்த சி மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. வாங்க பிக்சர்ஸ் முடிச்சுட்டு கதையை ஆரம்பிக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் பிக்சர்ஸ்னால் பார்த்துருப்பீங்க, எல்லாமே மூணு கூட தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி மான்ஸ்டர். இது எப்படி மூணுக்குள்ளே போவோம்? எஸ், இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த சி மான்ஸ்டர் வந்து அதாவது லிவேத்தான்னா ஒன்லி சியோட ராஜா. அவன் தான் ராஜா சிகே. ஓகேங்களா? பட் இந்த மித்தாலஜி படி இது வந்து ஒன்லி சி கிடையாது. சிஎல்லையும் இருப்பாப்புல, மேலேயும் போவான். அதாவது சீலையும் இருப்பாங்க, மேலுக்கும் போவாங்க. மேலே போயிட்டு நிலவை சாப்பிடுவாங்க. நம்ப முடியலையா? அதுதான் உண்மை. இவங்க சீலையும் இருப்பாங்க, திடீர்னு இப்படி மேலேயும் போவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரெண்டுத்துக்கும் தான் மான்ஸ்டர். ஆனால் சி மான்ஸ்டர்லேயே இவர் வந்து கொஞ்சம் லெஜண்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லிவேத்தானோட சைஸில் ரொம்ப சின்னது தான். பட் நம்ம கிட்ட இருக்கிற அனோவண்டா இதனாவோட சைஸில் பெருசு. புரியுதுங்களா? லிவேத்தானோட சைஸில் சின்னது, அதான் அந்த பீரியடில் அது வந்து சின்னது. இந்த பீரியடில் இது வந்து ரொம்ப பெருசு.
ஓகேங்களா. இது எவ்வளோதான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ராஜா இல்லை, ஒன்லி சிக்கு மட்டும்தான் லெஜெண்டரி மாஸ்டர். ஓகேங்களா. பட் சீலையும் கொஞ்சம் சின்னது தான். ஓகேங்களா. இந்த பயோனோவா ஓகேங்களா. இது ஒரு கதையை வந்து இப்போ நான் சொல்கிறேன். என்ன ஆகுனா இந்த கரெக்டாக எல்லாமே இந்த உலகம் அழியும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தை அழியத்துல மட்டும் கரெக்டாக குறியாகிறானுங்க. ஓகேங்களா. எல்லாமே இந்த உலகம் அழியும் போது, இந்த கரெக்டாக இந்த உலகம் அழியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எப்பவுமே பார்க்காத மாதிரி மேலே வந்து 7 மூன்ஸ், புரியலீங்களா, மேலே வந்து 7 மூணு நல்லா ஜொலின்னு ஜொலிக்கும். அதாவது 7 மூணு ஒரே நேர்கோட்டில் வரும், 7 மூன்ஸ். ஓகேங்களா. 7 மூன்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் 7 மூன்ஸ் மட்டும் இல்லாமல் 7 பயோனோவாஸ். ஓகேங்களா. 7 பயோனோவா வந்து ஒரே மாதிரி இருக்காது எல்லா பயோனோவும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராகன்னா வேற ட்ராகன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து 7 பயோனோவாஸ் வந்து மேலே ஒரு மூணையும் அது சாப்பிடும். அது சாப்பிடும் போது நம்மளோட எல்லா வாரியர்ஸுமே சாப்பிடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கூட டிஃபீட் பண்ணுவாங்க, அதான் அது கூட சண்டை போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து தோற்றுருவோம். ஓகேங்களா. அது வந்து 3 எல்லாத்தையும் சாப்பிடும். அதுதான் நம்ம இடத்தோட கரைச்சினா. இது வந்து எனக்கு என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டோரின்னு தான் நான் நம்பலாம். என்னடா இது பயோனோவாக்கு ஒரு தனி ஸ்டோரி, இதுக்கு இந்த லிவேத்தானுக்கு ஒரு தனி ஸ்டோரி, இதில் எதனா நான் நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியல. நீங்கள் எதை நம்புறீங்களோ நீங்களே நம்பிக்கோங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் இது எதுவும் சிரிப்புனா வரல. பட் இந்த கதையும் ஒரு அளவுக்கு ஓகே தான். பட் லிவேத்தானோட இந்த பயோனோவா ஓகே தான். இந்த 7 மூன்ஸை வந்து சாப்பிடும். தட்ஸ் ஓகே, தட்ஸ் குட். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கதை இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் இதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே. நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இனிமேல் இந்த பேக்ரவுண்ட்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்னா மாறும். நம்ம ஒரு வீடியோ ஒரு கதைங்களாக போகலாம். இந்த பயோனோவாவா நெக்ஸ்ட்டு இன்னொரு இதுவுக்கு போவேன். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்டோபஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்டோபஸ் கூட ஐயோ நான் இப்பவே சொல்லக்கூடாது, அடுத்த வீடியோவில் இல்லை கடைசியாக தான் இந்த ஆக்டோபஸ் பற்றி நான் சொல்லுவேன். ஓகேங்களா. இது வரைக்கும் இந்த பயோனோவான்ற பாருங்க, இந்த சி மான்ஸ்டர்ஸ் தான். இந்த ஆக்டோபஸ் தான் ஃபஸ்ட்டு சி மான்ஸ்டர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னாலே நம்ப முடியல. இருந்தாலும் நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.